வெல்கம் டு டே 17 ஆஃப் எக்ஸல். டே 17 ஆஃப் எக்ஸல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சார்ட்டிங் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அண்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இன்சர்ட் பண்றது டெலீட் பண்றது ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நீங்க அதை பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ சார்ட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். சார்ட்டிங் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸை வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் பண்றதா நம்ம வந்துட்டு சார்ட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க வந்துட்டு எனக்கு டேட்டாஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ வந்து இந்த சேலரிங்கிற காலம் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு எனக்கு யார் ஹையஸ்ட் சேலரி அண்ட் லோவஸ்ட் சேலரிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் சார்ட்டிங் தான் யூஸ் பண்ண போறேன். சார்ட்டிங் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எம்ப்ளாயி நம்பர் 1 to அட் த எண்ட் எந்த நம்பரோ அது வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கு அப்படின்னா நீங்க சார்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க சப்போஸ் இப்ப சார்ட்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இதை வந்து சார்ட் பண்ணணும் இப்போ. ஸோ சார்ட்டிங் எங்க இருக்கு அப்படின்னா இங்க எடிட்டிங் டேப்ல பாத்தீங்கன்னா சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நான் அசெண்டிங் டு டிசெண்டிங் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. 1 இருந்து 7 ஆயிடுச்சு. சப்போஸ் இங்க 1 இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நேம் இருந்துச்சு, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்கங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கு எப்பவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு செல் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் காலம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க 1 to உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ, ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ். ஸோ தட் நீங்க சார்ட் பண்ணும்போது சப்போஸ் உங்களோட சார்ட்டிங் தேவையில்ல அன்சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் டேட்டாவை எடுத்துக்கிறதுக்கு இந்த ஒரு ரோவை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அகைன் இதை வந்து நான் அன்சார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சார்ட்டிங் போயிட்டு டிசெண்டிங் கொடுத்துட்டேன்னா 42. ஸோ அசெண்டிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த டேட்டாஸ் வந்துட்டு சார்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் தட் சார்ட்டிங் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரோக்கு நடுவுலையும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சார்ட்டிங்கோட வேல்யூஸ் வந்துட்டு அக்யூரேட்டா இருக்காது. ஸோ சார்ட்டிங்ல இந்த 2 விஷயத்த கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹோல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு நீங்க சார்ட்டிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சார்ட்டிங் எனேபிள் ஆகாது. ஏன்னா சிங்கிள் செல் வந்துட்டு சார்ட் பண்ண முடியாது. நீங்க எந்த காலம்ல இருக்கீங்களோ அந்த டோட்டல் செல்ஸ் தான் சார்ட் ஆகும். ஸோ எந்த சிங்கிள் செல்ல நீங்க வச்சீங்கன்னா மட்டும்தான் சார்ட்டிங் வந்து எனேபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் அசெண்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா லோவஸ்ட் சேலரி 40,000. ஸோ அகெயின் இப்போ வந்துட்டு நான் டிசெண்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா லோவஸ்ட் சேலரி 75,000. இந்த மாதிரி நேம்ஸ் ஈவன் டேட்ஸையுமே நீங்க வந்துட்டு சார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சார்ட்டிங் இன்னொரு இடத்துலையுமே இருக்கு. டேட்டா டேப்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு சார்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல அசெண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நமக்கு சார்ட் பண்ணிக்க முடியும். அகெயின் இதை வந்துட்டு நம்ம ரீசார்ட் பண்ணணும் அப்படின்னா அகெயின் நான் எனக்கு எம்ப்ளாயி நம்பர் 1ல இருந்து வேணும். நான் சார்ட் பண்ணிட்டு என்னோட டீடைல்ஸ் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு சார்ட்டிங் வேணும் அப்படின்னா அகெயின் இதை பண்ணிக்க முடியும். ஸோ நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால சார்ட் பண்ணதை ரீசார்ட் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே சப்போஸ் உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸஸா நம்பர்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சார்ட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம சிங்கிள் ரோ, இப்போ இந்த ரோ சார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோவும் சேர்ந்து தான் சார்ட் ஆகும். ஸோ சிங்கிள் காலம் மட்டும் தான் நம்ம சார்ட் பண்றோம். மல்டிபிள் காலம் சார்ட் பண்றது எப்படி, அட்வான்ஸ் சார்ட்டிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அப்டேட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.